அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கு வந்துட்டு காலையிலேருந்தே விலாக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, மினி விலாக். காலையில் வந்துட்டு நினச்சேன் இன்றைக்கி பசலி போட்டு கொஞ்சம் சப்பாத்தி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன புள்ளாலே சப்பாத்தி விருப்பம். அதில் இந்த பீட்ரூட், இந்த பசலி கீரை அந்த மாதிரி போட்டு கொடுத்தேன்டா கலவில்லாமல் சாப்பிட்ருவாங்க. இதுக்கு பதிலாக இந்த வகையான கீரையும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணக்கால கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பச்சை வாசம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரவே வராது. ஏன்னா சில பேர் அந்த வாசத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம வைப்பாங்க. அதுக்கப்புறம் வளமையாக நாங்கள் சப்பாத்தி பிசைகிற மாதிரி ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சப்பாத்தி ரெசிபி போடுங்களே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்ன சரி சாறு ஊற்றுறீங்கண்டா சாறு ஊற்றிட்டு வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலும், உப்பு, அவ்வளோதான். நல்லா கூலான தண்ணியில் பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சப்பாத்தி போட்டு பாருங்கள், சும்மா சாஃப்டாக நல்லா வரும். அதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி கிழங்கு கறி ஒன்று தான் செய்வோம்னு நினச்சேன். ஏன்னா கறிகள் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வைக்கும். அதுக்கு காரணம் 100% எங்களோட ஹோம்மேட் மசாலா. உங்களுக்கும் கெமிக்கல் இல்லாத, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத மசாலாஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி கேளும். அது மட்டும் இல்லாமல் சத்து மாவு, பிரியாணி மசாலா, ராகி மிக்ஸ், பனானா மிக்ஸ்ன்னு எல்லாம் எடுத்து கேளும். கொழும்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடைகளில் அவைலபிள் ஆகிக்குது. ரொட்டியை வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொன்னால் புள்ளைகள் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஆம்லெட் வச்சுட்டு மேலால் அந்த கிழங்கு மசாலா இருக்குது இல்லையா, அதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்துறணும், விருப்பமாக சாப்பிடுவாங்க. அப்போ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபசா ப்ராடக்ட்ஸ், பாரம்பரியத்தின் ஞாபகம்.